இந்த காலத்துல நடந்த ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரியான சம்பவங்களை தான் ஒரு சீரியல் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோ பார்ட் 3ங்க. சரி வாங்க அப்போ நடந்தது இப்போன்ற பார்ட் 3 வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்திலேயே ரூபாய் 1200 கோடியை வசூலிச்ச எம்ஜிஆரோட படம் எது தெரியுங்களா? பராசக்தி படத்துல வர கோர்ட் சீனை விட நீளமான வசனத்தை சிவாஜி சார் பேசி நடிச்ச படம் எது தெரியுங்களா? அது எத்தனை அடி நீள வசனம்ன்றதை தெரிஞ்சா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. நான் இல்லாம நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாதுன்னு எம்ஜிஆர் கிட்டேயே சவால் விட்ட வாலி. அப்புறம் நடந்தது என்ன? பிரபல தயாரிப்பாளர் காலில் விழுந்த விஜயகாந்த் ஏன் அப்படி செஞ்சார்? திரையுலக குரு யார் தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். இப்போ நடந்தது இப்போன்ற இந்த பார்ட் 3 வீடியோல முதல் சம்பவமா ரூபாய் 1200 கோடியை வசூல் செஞ்ச எம்ஜிஆரோட படம் எதுன்றத பத்தி பார்க்கலாங்க. தமிழ் சினி ஃபீல்டுல ரூபாய் 1000 கோடி வசூல்ன்றது இன்னைக்கும் பெரிய விஷயமா தான் இருக்கு. ரஜினி, கமல், விஜய் படங்களை ரூபாய் 1000 கோடி வசூல தொட முடியாம திணறிட்டு இருக்கிற இந்த நிலையில அந்த காலத்திலேயே எம்ஜிஆரோட இந்த படம் 1200 கோடி வசூல் அள்ளி இருக்குன்றது ஆச்சரியமான விஷயம்தான். 1969 எம்ஜிஆர், ஜெயலலிதா, அசோகன் உட்பட பலரும் நடிச்சு வெளியான படம் அடிமை பெண். இந்த அடிமை பெண் படத்தை கே. சங்கர் இயக்க கே.வி. மகாதேவன் இசையமைச்சிருந்தார். அம்மா என்றால் அன்புன்ற அற்புதமான பாடலை ஜெயலலிதா சொந்த குரல்ல பாடி அசத்தி இருந்தாங்க. எஸ்பிபி முதலா பாடின 1000 நிலவேவான்ற பாடல் இந்த படத்துல தான் இருக்கு. இது எம்ஜிஆரோட சொந்த படம். டிஎம்எஸ் பாடி மிகவும் பிரபலமான தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடல் இடம் பிடிச்ச படமும் இதுதான். இந்த படத்துல தான் எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸ்க்கும் சம்பள பிரச்சனை வந்துச்சு. நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆர் கூட நடிச்ச கடைசி படமும் இதுதான். 61 வெளியான இத்தாலிய திரைப்படத்தை தழுவிதான் இந்த படத்தை எம்ஜிஆர் எடுத்தார். அந்த காலத்திலேயே இந்த படம் 2 கோடியே 50 லட்சத்தை வசூல் செஞ்சதா சொல்றாங்க. அது உண்மைன்னா அந்த தொகை இன்னைக்கு மதிப்புல 1200 கோடிக்கு மேல இருக்கும். இப்போ பல கோடியில உருவாகிற பட்ஜெட் படங்கள் 100 கோடி 500 கோடி வசூல் செஞ்சதா சொல்றாங்க. இப்போ டிக்கெட் விலை 100ல இருந்து 250 வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த அடிமை பெண் படம் 50 லட்சத்துக்கும் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். 69கள்ல டிக்கெட் விலை வெறும் 30 பைசால இருந்து 1 ரூபாய் வரைக்கும் தான் இருந்திருக்குன்னா எவ்வளவு பேர் எத்தனை தடவை இந்த படத்தை பார்த்திருப்பாங்கன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. எம்ஜிஆரை பார்த்தாச்சு, அடுத்து சிவாஜியை பத்தி தான் நான் சொல்லாமலே இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவாஜி சார் தன்னோட முதல் படமான பராசக்தி படத்துல கோர்ட் சீன்ல தான் நீளமான வசனத்தை பேசி இருக்காருன்னு நாம எல்லோருமே நினைச்சிட்டு இருக்கோம். நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதான் இல்ல. அத பத்தி டீடைலா பார்க்கலாங்க. 1956 கலைஞர் கருணாநிதி கதை வசனத்துல உருவான படம் தான் ராஜாராணி. சிவாஜி சார் கூட பத்மினி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம்னு பலரும் நடிச்ச இந்த படத்தை பீம்சிங் இயக்க டி.ஆர். பாப்பா இசையமைச்சிருந்தார். இந்த ராஜாராணி படத்துல இடம் பிடிச்ச சேரன் செங்குட்டுவன் என்ற ஓரங்க நாடகத்தை ஒரே ஷாட்ல படமாக்க நினைச்சிருக்காரு இயக்குனர் பீம்சிங். அப்படி ஒரே ஷாட்ல எடுக்கணும்னா சிவாஜி சார் 850 அடி நீளம் இருக்கிற வசனத்தை இடைவிடாம தொடர்ந்து பேசியாகணும். இதுக்கு சிவாஜி சார் சம்மதிக்கணுமே, என்ன பண்றதுன்னு இயக்குனர் பீம்சிங் யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்க வந்த சிவாஜி சார் என்ன விஷயம்னு பீம்சிங் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பீம்சிங்கும் இந்த மாதிரி 850 அடி நீளமான வசனம் இருக்கு, அதை பேசணும்னு சொல்ல அதுக்கு உடனே சிவாஜி சார் 850 அடி வசனத்தை பேசி நடிக்க நான் தயார், நீங்க படத்தை எடுக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஷாட்டை ஒரே டேக்ல எடுக்க அதுல ஒரு இடத்துல கூட தங்கு தடை இல்லாம கலைஞர் வசனத்தை பேசி அசத்தி இருக்காரு சிவாஜி சார். தமிழ் சினி ஃபீல்டிலேயே இல்ல சினிமா உலகிலேயே 850 அடிக்கும் ஒரே டேக்ல வசனம் பேசி நடிச்ச ஒரே நடிகர் நம்ம சிவாஜி சார் தான் என்றதை உங்க எல்லோருக்கும் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் இல்லைன்னா உங்க படமே ரிலீஸ் ஆகாதுன்னு எம்ஜிஆர் கிட்ட வாலி சார் சவால் விட்ட நிகழ்ச்சியை தான் அடுத்த சம்பவமா பார்க்க போறோம். வாலி சார் வரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் சார் தான் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் அண்ட் கண்ணதாசன் இவங்க 2 பேருக்குள்ளே மோதல் வரதும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறதும் வழக்கமா நடக்கிற விஷயம்தான். அந்த வகையில எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட ஷூட்டிங் தொடங்கினப்போ மோதல்ல இருந்த கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இணைஞ்சிட்டாங்க. அதனால உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு
கண்ணதாசனை பாடல்கள் எழுத ஒப்பந்தமானார். இந்த சூழல்ல ஒரு நாள் வாலி சாரும் எம்ஜிஆரும் கார்ல போயிட்டு இருந்த சமயத்துல உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த படத்துக்கு நான் எத்தனை பாடல்கள் எழுதணும்னு எம்ஜிஆர் கிட்ட வாலி கேட்டிருக்காரு. வாலிய வம்பிழுக்க நினைச்ச எம்ஜிஆர், இத்தனை நாள் கண்ணதாசன் இல்ல, அதனால நீங்க எழுதினீங்க, இப்பதான் அவர் வந்துட்டாரே, அதனால இந்த படத்துல எல்லா பாடலையும் அவர் தான் எழுத போறாருன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்ட வாலி சார், இந்த படத்தில இருந்து என்னை எடுத்தீங்கன்னா இந்த படத்தையே நீங்க வெளியிட முடியாதுன்னு சொல்ல எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுச்சு. எம்ஜிஆர் வாலிய பார்த்து, உங்களையும் உங்க பெயரையும் இந்த படத்தில இருந்து எடுத்துட்டா படத்தை வெளியிட முடியாதான்னு கோபமா கேட்க, அதுக்கு வாலி சிரிச்சிட்டே, ஆமா அண்ணே, இந்த படத்தோட பேரு உலகம் சுற்றும் வாலிபன், இந்த படத்தோட பேர்ல இருந்து வாலியை எடுத்துட்டு உலகம் சுற்றும் பன்னுன்னு வர இந்த படத்தை எப்படி வெளியிடுவீங்கன்னு வாலி கேட்டதை கேட்டு எம்ஜிஆர் கோபத்தை மறந்து சிரிச்சாராம். எம்ஜிஆர் சுட்ட துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு நீதிபதி கேட்ட கேள்விக்கு எம்.ஆர். ராதா சொன்ன சாமர்த்தியமான பதில தான் அடுத்த சம்பவமா பார்க்க போறோம். தாளம்பூ, பாசம், பெரியெடுத்து பெண்ணுன்னு பல படங்கள்ல எம்ஜிஆர் கூட எம்.ஆர். ராதா நடிச்சிருக்காரு. ஒரு பட பிரச்சனையில எம்ஜிஆர் வீட்டுக்கு பேச போன எம்.ஆர். ராதா தன்னோட துப்பாக்கியால எம்ஜிஆரை சுட்டுட்டாரு. எம்ஜிஆரோட கழுத்துல பாஞ்சது. எம்.ஆர். ராதாவும் தன்னை தானே சுட்டுக்கிட்டார். இதுல எம்.ஆர். ராதாவுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேரையுமே மருத்துவமனையில சேர்த்தாங்க. ரெண்டு பேருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு அப்புறம் எம்.ஆர். ராதா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அப்போ நீதிபதி எம்.ஆர். ராதாவை பார்த்து, எம்ஜிஆர் சுட பயன்படுத்தின துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டார். யாரா இருந்தாலும் ஒன்னு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எம்.ஆர். ராதா என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அந்த துப்பாக்கியால நான் எம்ஜிஆர் சுட்டேன், அவர் சாகல. அதுக்கப்புறம் என்னை நானே சுட்டுக்கிட்டேன், நானும் சாகல. அப்படிப்பட்ட துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருந்தா என்ன, இல்லைன்னா என்னன்னு நீதிபதியே பார்த்து கேட்டாராம். நீதிமன்றத்துல அதுவும் நீதிபதி கிட்டேயே அப்படி பேசினவரு தான் எம்.ஆர். ராதா. மனுஷன் படத்துல தான் நக்கல் நையாண்டியோட சாமர்த்தியமா நடிச்சிருக்காருன்னு பார்த்தா நிஜத்திலேயும் அதே நக்கல் நையாண்டியோட சாமர்த்தியமா வாழ்ந்திருக்காரு. விஜயகாந்த் சாரோட உதவுற குணம் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தன்னை மாதிரியே மற்றவங்களுக்கு உதவுறவங்களை பார்த்தா விஜயகாந்த் சார் அவங்க காலில் கூட விழ தயங்கினதில்லைன்ற சம்பவத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பல புதிய இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சு வச்சவர் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. தொடர்ந்து பல படங்களை தயாரிச்சவர். சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரினா தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆர்.பி. சௌத்ரி ஒரு சமயம் ஒரு படம் விஷயமா பேச விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ விஜயகாந்த் சார் ஆர்.பி. சௌத்ரி காலில் விழுந்து வணங்கி இருக்கார். ஆர்.பி. சௌத்ரி கிட்ட வேலை செஞ்ச நடிகர் பாவா லட்சுமணன் அப்ப அவர் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் லட்சுமணன் கிட்ட பேசின விஜயகாந்த், நான் ஏன் சௌத்ரி காலில் விழுந்தேன் தெரியுமா, அவர் தினமும் 600 பேருக்கு சாப்பாடு போடுறார். அவர் ஒரு சேட்டா இருந்தும் கூட இந்தி படம் எடுக்க போகாம தமிழ் படங்களை தயாரிச்சிட்டு வரார். அதனாலதான் அவரோட காலில் விழுந்தேன் அப்படின்னு சொன்னாராம். விஜயகாந்த் சார் தான் மற்றவங்களுக்கு உதவினதோடு மட்டும் இல்லாம அதே மாதிரி உதவி செஞ்சவங்களோட காலில் விழுந்து வணங்கினதையும் நினைச்சா கண்ணு கலங்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு தங்க மனசுக்காரனை சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டது எந்த விதத்திலேயும் சரியில்லைன்னு ஆண்டவன் மேல கேஸ் போட தோணுதுங்க. அந்த காலத்திலேயே ஆங்கில படத்தை தழுவி தமிழ் படத்தை எடுத்திருக்காங்கன்ற ஆச்சரியமான விஷயத்தை தான் அடுத்த சம்பவமா பார்க்க போறோம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தயாரிச்சு ஹீரோவா நடிச்ச படம் நல்ல தம்பி. இந்த நல்ல தம்பி படம் 1949 வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதினவர் அறிஞர் அண்ணா. 1936 ஆண்டு வெளியான மிஸ்டர் டீட்ஸ் கோஸ் டு டவுன் என்ற ஆங்கில படத்தை பார்த்த என்.எஸ். கிருஷ்ணன் அதை தழுவி ஒரு கதை எழுதி தருமாறு அறிஞர் அண்ணா கிட்ட கேட்க அறிஞர் அண்ணா எழுதி கொடுத்த படம் தான் நல்ல தம்பி. இதுதான் அறிஞர் அண்ணாவோட முதல் படம். டைட்டில்ல கதை வசனம் அண்ணாதுரை போட்டாங்க. படத்துக்கு சி.ஆர். சுப்பராமன் இசையமைக்க கிருஷ்ணன் பஞ்சு ரெட்டையர் இயக்கி இருந்தாங்க. பிற்காலத்துல பாவரிசை படங்களை இயக்கி குவித்த பீம்சிங் இந்த படத்துல எடிட்டரா வேலை செஞ்சு இருந்தார். என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஜோடியா டி.ஏ. மதுரம் நடிச்சிருந்தாங்க. மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வர ஒருத்தனுக்கு திடீர்னு ஜமீன்தார் ஆகிற வாய்ப்பு கிடைச்சா அவன் என்ன செய்வான்ன்றது தான் படத்தோட கதை. தமிழ் திரையுலக குரு இவர் தான் சொன்னது யார், அந்த இவர் யார் என்றதை பத்தியும் பார்க்கலாம் வாங்க.
1994 வெளியான மகாநதி படத்தை சந்தான பாரதி இயக்கியிருப்பார். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியும் சராசரி மனிதனோட வாழ்க்கையை அப்படியே அப்பட்டமா படம் பிடிச்சு காட்டும். அதிலும் குறிப்பா தன் மகள் தெரியாம ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்க அதுல இருந்து அவளை மீட்க ஒரு தந்தையா கமல் போராடுறத பார்க்கிறப்போ ஒவ்வொரு மனசும் கலங்கத்தான் செய்யும். இந்த படத்துல கமல் சாரோட நடிப்பை பார்த்து மனம் கலங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நிலையில மகாநதி படத்தை பார்த்துட்டு அந்த காலத்துல பாலச்சந்தர் சார் கமலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல என்னை நீ குருநாதர் என்பாய், இப்போது நீ தமிழ் திரையுலகுக்கு குருநாதர் ஆகிவிட்டாய் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காராம். அந்த கடிதத்தை கமல் இன்னைக்கும் பத்திரமா வச்சிட்டு இருக்காரு. அட எங்க கிளம்பிட்டீங்க, மகாநதி படத்தை பார்க்கவா? மகாநதி படத்தை பார்க்க போறப்ப கவனமா கர்ச்சிப்போ துண்டோ எடுத்துட்டு போங்க, கலங்கர கண்ணை தொடச்சிக்கிறதுக்கு. அப்போ நடந்தது இப்போன்ற இந்த பார்ட் 3 வீடியோல உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கோல்டான சம்பவங்களோட பார்ட் 4 வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.